மாம்சத்தினால முடிவெடுத்து தெரிவு செய்த ஆகார அப்புறப்படுத்த வேண்டி இருந்தது. மாம்சத்தினால உற்பத்தி செய்த இஸ்மவேலையும் அப்புறப்படுத்த வேண்டிய அவசியம் இருந்தது. அப்போ மாம்சத்தினுடைய சகல நம்பிக்கையும் இழந்த பிறகுதான் ஈசாக்கு ஆபிரகாமுக்கு புத்திரனாக பிறந்தார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் அவர்களுடைய மாம்சத்தினால எந்த தீர்மானமும் எடுக்க முடியாத ஒரு நிலைமையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சுய பலத்தினால ஒரு பிரயோசனமும் இல்லை என்ற நம்பிக்கைக்கு நாங்கள் வர வேண்டும். அந்த உண்மையை நாங்கள் பூரணமாக உணரும் தனையும் நாம் காத்திருக்க வேண்டும்.